இப்போ இவர் தம்பி இவர் வண்டியை வந்து வைக்க அவன் எடுத்துட்டு ரவுண்ட் அடிப்பான். அப்படி போய் ஜாயின்னு ஒரு சவுண்ட் அடிச்சுட்டு, அண்ணன் வண்டிடி, இந்த ஏரியாவில் இந்த வண்டி யார்கிட்டையும் கிடையாது தெரியுமா, டேய் நீ ஏன்டா ஓட்டுறா, எனக்கு இல்லாததா எங்கள் அண்ணன் வண்டிடா அப்படின்னு சொல்லுவான். இதை 2 நாள் அவள் பார்த்தான்னு வைங்க, கரெக்டாக நம்மால் வண்டியை நகர்த்திட்டு போனோன்னே, நம்ம 2 பேரும் கொஞ்சம் வெளியில் போனோம், உங்கள் பைக் எங்கே, வேணுக்குன்னே தெரியும் இவன் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்தேன், இப்போ தான் வெளியில் போகணுன்ற, போகணும், ஏன் சொல்லிட்டு தான் போகணுமா, பைக் எங்கே, தம்பி எடுத்துகிட்டு போயிருவான், அவன் ஏன் எடுத்து சுற்றுறான், விடுமட்ட போய் சம்பாதிக்கிறானா, வேலைக்கு போக வக்கு இல்லாமல் சுற்றிட்டு தரான். உங்கள் பைக் எடுத்து எங்கேயாவது கீழே போட்டானா பெட்ரோல் யார் போடுறது? இது வரைக்கும் நம்ம நினச்சே பார்க்கலையா? என் தம்பி 4 ரவுண்டு அடிக்கிறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் ஆகும்னு நான் ஒரு நாள் நினச்சது இல்லையா? ஒரு ஆள் உள்ளே வந்த உடனே பெட்ரோல் யார் போடுறது? இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்கிறீங்களா இல்லையாம்மா? சொல்லலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த குளிர்லையும் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா குளிரில் கொஞ்சம் நடுங்கும் இல்லையா, அப்படியாவது நடுங்க தான் உண்மை சொல்லியிருந்தோம். அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் எல்லோரும் சமரசமாக இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னால் அது உண்மை இல்லை. ஏன்னா உண்மையிலேயே பெண்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்காரர் மேலே பொசசிவ் ஃபீலிங் இருக்கும். இந்த பொசசிவ்னஸ் அப்படின்வாங்க. யார் கூடயாவது அவர் 2 நிமிஷம் கூடுதலாக பேசுனா, என்ன பேச்சு, யார் அவங்க, ஏய் 25 வருஷமாக இந்த அம்மா இந்த தெருவில் தாம்மா இருக்குது, அதுக்கிட்டே அவ்வளோ நேரம் பேசுனீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏய் உனக்கு எதுமா பிடிக்கும், ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாயே, எனக்கு நிறைய பிடிக்கும் நிறைய பிடிக்காது, இதெல்லாம் எப்போ சொல்லுவேன், அப்பப்போ சொல்லுவேன், மொத்தமாகவும் சொல்லி தொலையாது. சார் நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. மொத்தமாகவும் சொல்ல மாட்டா, அப்பப்போ சொல்லுவேன்னா நான் யார் கூட பேசினாலும் அங்கே பார்த்துக்கிட்டே பேசணும். கல்யாணம் ஆன பயல்களுக்கு இருக்கிற நெருக்கடி தெரியுமா உங்களுக்கு? இன்னமும் பேசுகிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் சம்பளம் வாங்கி என்னைக்காவது மொத்தமாக அப்பாட்ட கொடுத்துருக்கானா? யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள், என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். சம்பளம் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான், அவன் பாட்டுக்கு வருவான். அவங்க அப்பா என்ன உன் மகன் இன்னும் கேளுமா, நான் தருவான், நீங்கள் கொடுத்தாவில் அவன் தருவான். அந்தம்மா அதுக்கு அவளே சொல்லு, நீ மொத்தமாக கொடுத்தாவில் உன் அழகானவள் இருக்க மாட்டாளா என்று நினைக்கிறானோ, அதுபோல பெண் இவனை விட இன்னும் வசதியானவன், இன்னும் கம்பீரமானவன், இன்னும் உயரத்தில் இருக்கிறவன்ற எண்ணம் ஒரு சிலருக்காவது இருக்கும். அதை லேசாக காட்டிட்டா வீட்டில் பிரச்சனை வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, லேசாக காட்டிட்டா, சின்னதாக ஒரு கீத்து காட்டினா கூட வீட்டில் பிரச்சனை வந்துடும். ஆண் காட்டினாலும் வந்துடும், பெண் காட்டினாலும் வந்துடும். இது ஆணுக்கு இல்லையா? எல்லாத்தையும் விட சுதந்திரம் அப்படின்றது ஆணுக்கு இருந்தது. எதை விட்டு கொடுக்குறான்னு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வீட்டுக்கு வர்றீங்கன்னு யாராவது கேட்பாங்களா உங்களை? மிஞ்சி போனால் அப்பா முணங்குவார், இறுக்கி பூட்டிடு, அந்த நாய் குளிரில் கிடக்கட்டும், மணி 10 ஆகுது, பரதேசி வரக்கானோம், அப்படியே உள்ளுக்குள்ளே பொறுமுவார். அந்நேரம் தான் இவன் பெல் அடிப்பான். அவர் அந்த அப்பாக்களுக்கு பொறுமுறதோடு சரி, ஏன்னா அவர் கல்யாண நாள்லேருந்து பொறுமையே சாகிறார், பேச வராது, சுற்றிடுவார். அவன் வந்தோடனே ரூமுக்குள்ளே போயிடுவார். என்ன என்னையை பற்றி பேசுனீங்களா? அவர் நம்மால் என்னையை பற்றி பேசுனீங்களா? ஏன்டா நீ சீக்கிரம் வந்து தொலைஞ்சான்னாடா, இப்போ வந்து என்ன செய்ய போகிறேங்க? நீயே அவரும் உங்கள் மூஞ்சிக்குள்ளே பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? 4 ஃப்ரெண்ட்ஸு வரான், உலக விஷயம் பேசுகிறோம், நாளைக்கு குடியரசு தினம் எங்கேயாவது கொடியை ஏற்றுவோம். இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் உள்ள புதுசாக கொடி ஏற்றுறவன் மகன், இது வரைக்கும் ஏற்றாத கொடி இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கா. அவர் உள்ள பொறுங்குவார்ல, விடுங்க வாடா, உங்கள் அப்பா பாவம், அவர் பாவம் கத்துறாரா, ஊர் நாடு கெட்டு கிடக்குறா, இவ்வளவோ பேசுவாங்க. வரும்போது வருவேம்மா, இந்த பாரு முதல்ல மகனை நம்பு, நீ அவரை மாதிரியே என்ன நினைக்காத, அவருக்கு இதுதான் சாக்கு, அவரை மாதிரியே என்ன நினைக்காத, அவர்கிட்டையும் சொல்லிடு, உங்களை மாதிரி இல்லை அவன் யோக்கியன்னு சொல்லு. இந்த வாயை அடிக்கிறானே, இப்படி பேசுகிறான்லங்க, பெத்த தாய் தகப்பங்கிட்ட கல்யாணத்துக்கு பிறகு யாராக இருக்கட்டும்யா,
திருமணம் முடிந்த பிறகு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது அல்லது ஃபேக்ட்ரியில் வேலை முடியுதுன்னா எத்தனை மணிக்கு வருவார்? கல்யாணம் முடித்த பிறகு 10 மணிக்கு வந்து அப்படி பெல் அடிக்கிறாருன்னு வைங்க. அந்த அம்மா இப்போ சொன்னாங்கல்ல தலைவலின்னு போய் தூங்குறேன்னு, அந்த ரூமில் இருட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த நம்ம நடையில் ஒரு சேரை நிறுத்தி வச்சுட்டு அது தூங்கிடும். அந்த வேகத்தில் உள்ள வந்து சேர் தடிக்கு டமார்னு விழுவான். அப்போ கூட அது ஒன்றும் செய்யாது அப்படின்னும். வேணுக்கு நீ விழுத்தாட்டம்னா ஒரு சேரை நகர்த்தி வச்சுருக்கோம். இவன் என்னத்தை காண்டா, என்னடா இவள் சத்தத்தை காணாமேன்னு. ரூமில் ஒரு வெளிச்சம் கூட இருக்காது. கெஞ்சணும் கிட்ட போய், அம்மா என்ன இது முடியலையாண்ணா? முடியாமல் தான் இருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ண எப்படி நல்லா இருப்பா? என்ன நடந்து போச்சு, என்ன நடக்கணும்ன்றீங்க? ஏதாவது நடந்தால் தான் நீங்கள் வருவீங்களா? ஏய் நான் என்ன சொல்லிட்டேன், நீ என்ன சொல்லணும்? இல்லைம்மா நீ ஏன் இப்படி இருக்கேன் 5 மணிலேருந்து இப்படி தான் இருக்கேன். அப்போ தான் இவனுக்கு உரைக்கும், ஓ 5 மணிக்கு நான் வரலைன்னு இவன் சொல்கிறான் போல. இதெல்லாம் நமக்கு சரியாக வராது. நாளையிலேருந்து ஒரு 6க்குள்ளே நீங்கள் வரலைன்னா அப்புறம் எனக்கானதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அடுத்த நாள் மேனேஜர்கிட்ட போய் கேட்கணா, சார் எது இருந்தாலும் என்னை 5 மணிக்கு விட்டுருங்க சார், உங்கள் காலில் வேணாலும் விழுகிறேன், ஏன்னா அவள் காலில் விழுகிறத விட இது தேவையில்லை சார் அப்படின்னா அவன் இழப்பது உறவுகளோட நெருக்கத்தை, இஷ்டத்துக்கு செலவு பண்ணதை, எல்லாத்தையும் விட அவன் எதை இழக்கிறான்னா தன்னுடைய தனி சுதந்திரத்தை இழக்கிறான். இருக்கிறானா இல்லையா? அவன் விட்டு கொடுக்குறானா இல்லையா? சொல்லுங்க ஐயா, அது ஆம்பளைங்க ஒன்றுமே செய்யலையா? என்னமோ இந்த 3 பெண்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. சரி உங்கள் பொண்ணு பிரசவத்துக்கு ரெடியாக இருக்குன்னு வைங்க, பிரசவத்துக்கு அது மாமனார் வீட்டில் கூப்பிட்டு போயிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். என்னங்க அதுவும் இல்லையா? 3 மாதம், சில பேர் 7வது மாதமே போயிரு, ஏன் போ அங்கே நல்ல சாப்பாடு தருவாங்க. எனக்கு 3 நாள் போட்டாங்கல்ல, எல்லாம் ஓசி கிஞ்சியா போடு அப்படின்னு 3 நாள் அனுப்பி விட்டுருவான் 3 மாதம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் வரும். இப்போல்லாம் போயிட்டு திருப்பி வந்துடுறாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் இன்னொரு வேலைக்கு போகிறது 3 மாதம் முன்னாடியே எடுக்கிறதில்ல, பிரசவத்துக்கு பிறகு தான் லீவ் எடுக்கிறாங்க. அதனால் பின்னாடியே வந்துடுது. எப்படியோ பிரசவ செலவு மாமனார் செலவு அங்கே கூட்டு போயிடறாருன்னு வச்சுக்கோமே. இன்றைக்கி பிரசவத்துக்கு அது ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குனோடனே உங்களுக்கு ஃபோன் வருமா வராதா? வருமில்லைங்க, வரும்ல. நம்ம வாரிசு நீங்கள் இங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சி ஓடணும், போய் அங்கே அந்த ஆஸ்பத்திரி வாசலில் நிற்கணும். மாமனார் உள்ளுக அப்படின்னு நிற்பார். மச்சினர் இருந்தானா கொஞ்சம் தைரியம், அவன் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவான். மாமனார் அங்கே கையில் அந்த ரெடியாக இருப்பார் ரூபாயோட. இப்போ நம்ம வெளியில் நிற்கிறோம், உள்ளே அந்த அம்மா இருக்குது. இப்போ ஒரு ஆண் ஜாலியாக இருப்பானா பதட்டத்தில் இருப்பானா? இங்கே எத்தனையோ பேர் எல்லாரும் இந்த நிலையை அனுபவிச்சுருப்பீங்க. ஜாலியாக இருப்பானா? இருக்கட்டும், ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணு, பிரியாணி வாங்கிட்டு வாயா சாப்பிடுவோம். அவள் ஒரு 2-4 மணி நேரமாக கத்திட்டு கிடக்கா உள்ள, அவள் பாட்டு கிடக்கட்டும், அவள் கஷ்டம் அவள் அனுபவிக்கிறா. அதுக்காக நான் பட்னியாக இருப்பானா அப்படியே சொல்லுவான்? வாசல்லே நிற்பானா இல்லையா? நிற்பானா இல்லையா? அங்கேருந்து